வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அகநூலிலிருந்து 129வது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாலை திணை சார்ந்த பாடல். பாலை என்பது பிரிவை பற்றி சொல்லக்கூடியது. இந்த பாடலை பாடிய புலவர் குடவாயில் கீரத்தனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. இப்போ பாடல் எழுந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தலைவன் பொருள் காரணமாக தலைவியை பிரிந்து சென்றான். அப்படிப்பட்ட சூழல்ல தலைவியால் அந்த பிரிவு துயரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ தலைவியினுடைய தோழியானவள் அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில், அதே நேரத்தில் தலைவன் போன அந்த பாலை நிலத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடலானது அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, உள்ளல் வேண்டும் ஒளிந்த பின் என நல்லென் கங்குல் நடுங்கு துணை ஆயவர் என்பதாக தொடங்கி மொத்தம் 18 அடிகளில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். இப்போ அந்த தோழியானவள் அந்த தலைவனுடைய பிரிவை எப்படி அந்த தலைவிக்கு சொல்லி புரிய வைக்கிறாள், அந்த தலைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுகிறாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழகிய கூந்தல், அந்த தலைவியை பார்த்து அந்த தோழி சொல்கிறாள், அழகிய கூந்தல் உடையவளே, தேர்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்தவளே, தலைவர் உன்னோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் நடு இரவில் இவளை நாம் பிரிந்து சென்ற பிறகு நாம் இல்லத்தில் விட்டு வந்தோமே என்று இறங்க வேண்டி வரும் என்று நடுங்கினார் போலும். அதனால்தான் செல்ல வேண்டிய பாலைநில வழியின் தன்மையை கூறுவது போல பேசத் தொடங்கினார். இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் நடந்த ஒரு சம்பவத்தை தலைவன் சொன்னதாக அந்த தோழியானவள் தலைவி இடத்துல சொல்லுகிறாள். எப்படி சொல்கிறான்னா, அழகான கூந்தலுடையவளே, நல்ல நன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்தவளே, தலைவர் உன்னோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் நடு இரவில், அந்த இரவு நேரத்தில் இவளை நாம் பிரிந்து சென்ற பிறகு நாம் இல்லத்தில் விட்டு வந்தோமே என்று இறங்க வேண்டி வரும் அப்படின்னு ரொம்ப நடுங்கினார். நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருமே, தலைவி விட்டுட்டு போகிறோம். அது மட்டும் அந்த நேரத்தில் அவர் போக வேண்டிய அந்த பாலைநிலம், அந்த தலைவன் பொருள் தேடுவதற்காக போகக்கூடிய அந்த வழித்தடம் பாலைநிலம் தான். அப்போ அந்த அந்த பாலைநில வழியினுடைய தன்மையை சொல்வது போல அந்த தலைவர் பேச தொடங்கினார். அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்குறான். ஆண்மான் என்ன பண்ணுதான், புல் சாப்பிடுவதை மறந்துட்டு, ஆண்மான் புல் தின்னலை மறந்து அந்த மூங்கில் நெல் உதிர்வதை பார்த்து தன்னுடைய பெண்மானை அழைக்கக்கூடிய காடாம் அந்த தலைவன் போகக்கூடிய வழி. அங்கே பார்த்தீங்கன்னா பாறையை சார்ந்த அந்த பழைய சிதைந்த குடிசையில் அந்த பானையிலேயே தழைத்து வளர்ந்த பருத்தி செடியினுடைய இளங்காய ஆண் பறவைகள் என்ன பண்ணுமாமா, தன்னுடைய பேடைகளை உண்ண செய்யுமா. ஆண் பறவைகள் தன்னுடைய பெண் பறவைகளுக்கு உண்ண செய்யும். அப்போ இதையெல்லாம் நமக்கு சொன்னது யாருன்னா தலைவர் தான். அப்போ அந்த தலைவன் அந்த பாலைநில வழியாக போகும்போது அவர் பார்த்த காட்சியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்னென்ன காட்சி சொல்லியிருக்கிறாரு, ஆண்மான் என்ன பண்ணுமா, புல் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் மூங்கில் நெல் உதிர்வதை பார்த்த உடனே தான் சாப்பிடணும் கூட நினைக்காம தன்னுடைய பெண்மானை அழைத்ததாக சொன்னார். அதே மாதிரி அங்கே இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, பருத்தி செடியினுடைய இளங்காய், அந்த காயை ஆண் பறவைகள் சாப்பிடாம தன்னுடைய பேடைகளை உண்ண செய்யும். அப்படியே ஒரு 2வது செய்தி சொன்னார். அது எப்படி பண்ணுமா, பஞ்சு சூழ்ந்துள்ள அந்த அந்த பருத்தியில் பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த பருத்தி செடி தான் அந்த அந்த ஆண் பறவை பார்க்குது. அந்த பருத்தி காய்களை தான் சாப்பிட வைக்குது அந்த பெண் பறவைக்கு. அப்போ அந்த பருத்தியை சுற்றி பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த 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 பஞ்சு சூழ்ந்துள்ள அவற்றுடைய கொட்டையை பிளந்து போகுமாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழை மகளிர் அடுத்த வேளை உணவாக அவற்றை சேர்த்து வைப்பாங்க. மக்களை கலங்க செய்யக்கூடிய போர்கள் நடக்கக்கூடிய சிற்றூர்களில் அவர்கள் அலரும்படி மலவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பசுக்களை கொள்ளையிட்டுட்டு போய் அந்த பசுக்களை கொன்று உணவாக சாப்பிட்டுட்டு அந்த நீர் சுனைகள் இருக்கும் இல்லையா மலைப்பகுதியில், அப்படிப்பட்ட சுனையினுடைய தெளிந்த நீரை பருகுவர். இத்தகைய அச்சம் மிக்க காட்டு வழியில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். அப்போ இந்த காட்சிகளை எல்லாம், இந்த செய்திகளை எல்லாம் அந்த தலைவிக்கு நினைவூட்டுகிறாள் அந்த தோழியானவள். அதாவது தலைவன் போகக்கூடிய அந்த பாலைநிலம் எப்படிப்பட்டது நமக்கு இருக்கா சொன்னார், ஞாபகம் இருக்கா. ஆண்மான் என்ன பண்ணும், புல் தின்பதை விட்டுவிட்டு அந்த மூங்கில் நெல் உதிர்வதை பார்த்து தன்னுடைய பெண்மானை அழைக்கும். அதே மாதிரி அங்கே பாறை பகுதியை சார்ந்து ஒரு பானையில் பருத்தி செடி வளர்ந்துருந்தது. அந்த பருத்தி செடியினுடைய இளங்காயை ஆண் பறவைகள் என்ன பண்ணுதான், தன்னுடைய பேடைகளை உண்ண செய்யுமா.
பஞ்சு சூழ்ந்துள்ள அந்த அவற்றினுடைய கொட்டையை வந்து பிளந்து போகுமா, அந்த செய்தியும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏழை மகளிர் வந்து அடுத்த வேளை உணவுக்காக அந்த அந்த கொட்டையை சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் மக்களை கலங்கச் செய்யக்கூடிய போர்கள் நடக்கக்கூடிய சிற்றூர்களில் அந்த மக்கள் அலறும்படி மழவர் அப்படிங்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் பசுக்களை என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போய் அதை கொன்று உணவாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட அச்சமிக்க காட்டு வழியில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறார். அதனால் வட்டமான வளையல்களும் அணிகலன்களும் மூங்கலை ஒத்த தோளுமுடைய வாசனுடைய கூந்தலுமுடைய கருங்குவளை போன்ற மைத்தீட்டிய கண்களும் உடைய இவளோடு செல்வதற்கு இந்த வழியில் துன்பம் தருபவை அல்ல என்று தம் மனம் திறந்து கூறினார். அதனால் அவர் உன்னை மறந்து வேட்டு நாட்டில் எவ்வாறு தங்குவார், உன்னை விட்டுட்டு போவதற்கு மனசில்லை தான். அதே நேரம் உன்னுடைய நினைவுகளை அவர் சுமந்துக்கிட்டு தான் போகிறாரு. அப்போ இதெல்லாம் நமக்கு அவர் தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண் பறவை பெண் பறவைக்கு உணவு கொடுத்த சூழல், அதே மாதிரி ஆண்மான் பெண்மானுக்கு உணவு இருக்கக்கூடியதை சொல்லிய சூழல், இதெல்லாம் பார்க்குறப்போ அவர் புரிஞ்சிருப்பார் நிச்சயமாக. அப்போது அந்த பெண்ணை வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஆணாகி அந்த தலைவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதையெல்லாம் நமக்கு சொன்னதே, நமக்கு புரிய வச்சதே யார் தான் அப்படின்னா அந்த தலைவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் வந்து உன்னை நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நீ கவலை அடைய வேண்டாம். ஏன்னா தலைவன் வந்து பொருள் காரணமாக சென்றிருக்கிறார். அப்போ அந்த வினையை முடித்துத்தான் வர வேண்டும். அந்த வினை நல்லபடியாக முடிந்தால்தான் பொருள் ஈட்டி வர முடியும், இல்வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்த முடியும். அப்போ அதற்கான ஒரு செயலில் தான் தலைவர் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அதனால் நீ வருத்தப்படாதே அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்போது தலைவியை பற்றி சொல்லும்போது வட்டமான வளையல்கள் அணிந்தவளே, அணிகலன்கள் அணிந்தவளே, மூங்கல் போன்ற தோள்களை உடையவளே, மனமுடைய கூந்தல் உடையவளே, கருங்குவளை பூ போன்ற மைதீட்டிய கண்களுடையவளே, இவளோடு செல்வதற்கு இந்த வழிகள் துன்பம் தருபவை அல்ல அப்படின்னு மனம் திறந்து கூறினார். துன்பமானது தான், ஆனால் தலைவியோட போகும்போது எனக்கு அது துன்பத்தை தராதுன்னு சொன்னவர் தான். ஆனால் இருந்தாலும் அந்த வழியில் உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி அந்த பாலை நிலத்தின் வழியாக போகும்போது உனக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு போச்சுன்னா தலைவனால் நிச்சயமாக தாங்கிக்கவே முடியாது. அதனால் அவர் வந்து உன்னை மறந்து வேறு எந்த நாட்டில் எப்படி தங்குவார், உன்னை பிரிஞ்சு தங்க மாட்டார், சீக்கிரம் வந்துடுவார். அப்போ அவருக்கான அந்த தேவை, அந்த பொருள் தேவை அப்படிங்கிறது நிறைவடைந்த உடனே தலைவன் வந்து விடுவார். அதற்கப்புறம் நீங்கள் இல்வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழலாம். அப்போ அதற்காகத்தான் தலைவர் போயிருக்கிறார். அப்போ அது மட்டும் இல்லாமல் தலைவன் உன்னை மறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் போகின்ற வழியில் அவர் பார்க்கக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக அந்த தலைவனுக்கு உன்னுடைய நினைப்பை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தான் 2 உதாரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஆண் மான் அந்த புல் தின்னக்கூடிய அந்த ஒரு சூழலில் கூட அந்த பெண்மானுக்காக அந்த மூங்கில் நெல் உதிர்வதை பார்த்து பெண்மானை அழைத்ததாம், அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அந்த பருத்தி செடியில் இருக்கக்கூடிய அந்த இளங்காயை ஆண் பறவைகள் என்ன பண்ணுமா, தன்னுடைய பேடைகளை அந்த பெண் பறவைகளை உண்ணச் செய்யும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தலைவர் நிச்சயமாக உன்னை நினைத்து கொண்டு தான் இருப்பார். அப்போ அவர் வந்து உன்னை வந்து பிரிய மாட்டார், விரைவில் வந்துடுவார், பொருள் தேடிவிட்டு வந்து விடுவார். அப்போ அது வரைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத அந்த தோழியானவள் சொல்கிறார். அதாவது பிரிவிடை வேறுபட்ட அந்த தலைவனுடைய பிரிவினால் அந்த வேறுபட்ட அந்த தலைமகளுக்கு தோழி சொல்லி இப்படியாக ஆறுதல் சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது. பாடலை பார்க்கலாம். உள்ளல் வேண்டும் ஒழிந்த பின் என நல்லென் கங்குல் நடுங்கு துணை ஆயவர், நின் மறந்து உரைதல் யாவது, புல்மறைந்து அலங்கள் வான்களை உதிர்நெல் நோக்கி கலை பிணை விழிக்கும் காணத்து ஆங்கன் கல் சேர்பு இருந்த கதுவாய் குரம்பை தாழி முதல் கழித்த கோளிலை பருத்தி பொதிவயிற்று இளங்காய் பேடை ஊட்டி போகில் பிளந்திட்ட பொங்கல் வெண்கால் நல்கூர் பெண்டிர் அல்கள் கூட்டம் களங்குமுனை சீரூர் கைதலை வைப்ப கொழுப்பு தின்ற கூர்படை மழவர் சிறுபடை அடையர் தென் சுனை மண்டும் அருஞ்சுரம் அறிய அல்ல வார்கோல் திருந்து இலை பனைத்தோல் தேன்னாறு கதுப்பின் கோவளை உண்கண் இவளோடு சிலர்க்கென நெஞ்சுவாய் அவிழ்ந்தனர் காதலர் அம்சிலோதி ஆயிலை நமக்கு இப்படியாக அந்த தோழியானவள் சொல்கிறார். இப்போ அந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் சொல்கிற பாருங்க. அழகிய கூந்தலையும் தேர்ந்தெடுத்த அணிகலங்களையும் உடையவளே, தலைவர் உன்னோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் நடுவிரவில் இவளை நாம் பிரிந்து சென்ற பிறகு நாம் இல்லத்திலேயே விட்டு வந்துவிட்டோமே என்று இறங்க வேண்டி வருமே அப்படின்னு நடுங்கினார் போலும். அதனால் தான் செல்ல வேண்டிய அந்த பாலை நிலத்தினுடைய தன்மையை கூறுவார் போல பேச தொடங்கினார். ஆண்மான் புல்தன்னலை மறந்து மூங்கு நெல் உதிர்வதை பார்த்து தன் பெண்மானை அழைக்கக்கூடிய காடு, அங்கு பாறையை சார்ந்த அந்த பழைய சேர்ந்த குடிசையில் பானையில் தலைத்து வளர்ந்த பருத்தி செடியின் இளங்காயை ஆண் பறவைகள் தம் பேடைகள் உண்ணச் செய்யும்.
பஞ்சு சூழ்ந்துள்ள அவற்றின் கொட்டைகளை பிளந்து போகும். ஏழை மகளிர் அடுத்த வேளை உணவாக அவற்றை சேர்த்து வைப்பர். அப்போ இது மாதிரி செய்தியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஆறுதல் சொல்கிறாள் தோழி.